அதிகாரம் 9. என் தலை தண்ணீரால் நிறைந்ததாயும் என் கண்கள் கண்ணீரின் ஊற்றுகளாகவும் இருக்கக்கூடாதா? அப்படியானால் மகளாம் என் மக்களுள் கொலையுண்டோருக்காக இரவும் பகலும் நான் அழுதிருப்பேனே. யூதாவின் தீய வாழ்வு. பாலை நிலத்தில் பயணியர் விடுதி ஒன்று எனக்கு இருத்தலாகாதா? நான் மக்களை புறக்கணித்து அவர்களிடமிருந்து சென்று விடலாமே. ஏனெனில் அவர்கள் யாவரும் விபச்சாரிகளும் நம்பிக்கை துரோகிகளின் கூட்டமுமாயிருக்கின்றார்கள். பொய் பேச தங்கள் நாவை வில்லை போல் வளைக்கின்றார்கள். உண்மைக்காக நாட்டில் யாவரும் நிமிர்ந்து நிற்பதில்லை. அவர்கள் தீமையிலிருந்து தீமைக்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள். என்னையோ அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். அடுத்திருப்பவரை பற்றி ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாய் இருக்கட்டும். எந்த உறவினரையும் நம்ப வேண்டாம். ஏனெனில் எல்லா உறவினரும் ஏமாற்றுவர் என்பது உறுதி. அடுத்திருப்பவர் அனைவரும் புரணி பேசுகின்றனர். எல்லாரும் அடுத்திருப்பவரை ஏமாற்றுகின்றனர். யாருமே உண்மை பேசுவதில்லை. பொய் பேச தங்கள் நாவை பழக்கியுள்ளனர். குற்றம் புரிந்தே சோர்ந்து போயினர். வஞ்சனை செய்வோர் நடுவில் நீ வாழ்கின்றாய். தங்கள் வஞ்சனையின் காரணமாக என்னை அவர்கள் அறிந்து கொள்ள மறுக்கின்றார்கள் என்கிறார் ஆண்டவர். எனவே படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: நான் அவர்களை புடமிடுவேன், பரிசோதிப்பேன். மகளாம் என் மக்களுக்கு நான் வேறென்ன செய்ய முடியும்? அவர்களின் நாக்கு கொல்லும் அம்பு, அது பேசுவதோ வஞ்சனை. எல்லாரும் தம் வாயால் அடுத்திருப்பவர்களோடு சமாதானமாய் பேசுகின்றனர். உள்ளத்திலோ அவர்களுக்கு குழி பறிக்கின்றனர். இவற்றின் பொருட்டு நான் அவர்களை தண்டியாமல் விடுவேனோ? இத்தகையதொரு மக்களினத்தை நான் பழிவாங்காமல் இருப்பேனோ என்கிறார் ஆண்டவர். சீயோனில் புலம்பல். மலைகளை குறித்து அழுது புலம்புவோம். பால்வழி மேய்ச்சல் நிலத்துக்காக ஒப்பாரி வைப்போம். ஏனெனில் அனைத்தும் தீந்து போயின. அவற்றின் வழியாய் செல்வோர் யாருமிலர். கால்நடைகளின் ஒலியும் கேட்கவில்லை. வானத்து பறவைகள் முதல் விலங்குகள் வரை அனைத்துமே ஓடி மறைந்துவிட்டன. எருசலேமை அழித்து கற்குவியலாக்குவேன். அதனை குள்ள நரிகளின் வளையாக்குவேன். யூதாவின் நகர்களை யாரும் வாளா பால்வெளியாக்குவேன். இதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஞானமுள்ளவர் எவர்? இதை அறிவிக்குமாறு எவருக்கு ஆண்டவர் வாய்மொழியாக கூறியுள்ளார்? நாடு அழிந்து ஆள் நடமாட்டமற்ற பாலை நிலம் போல் தீந்து விட்டது ஏன்? ஆண்டவர் கூறுவது: நான் அவர்களுக்கு கொடுத்த சட்டத்தை புறக்கணித்தார்கள். என் சொல்லுக்கு அவர்கள் செவிகொடுக்கவில்லை. அதன்படி நடக்கவும் இல்லை. மாறாக தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்து கொண்டார்கள். தங்கள் மூதாதையர் கற்றுக் கொடுத்தபடி பாகாலை பின்பற்றினார்கள். ஆதலால் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இம்மக்கள் எட்டிக்காயை உண்ண செய்வேன், நஞ்சு கலந்த நீரை குடிக்க செய்வேன். அவர்களோ அவர்களுடைய மூதாதையர்களோ அறிந்திரா மக்களினங்களின் நடுவில் அவர்களை சிதறடிப்பேன். நான் அவர்களை முற்றிலும் அழிக்கும் வரை அவர்களுக்கு பின் வாளை அனுப்புவேன், போர் எழ செய்வேன். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ கேளுங்கள், ஒப்பாரி வைக்கும் பெண்களை வரச் சொல்லுங்கள். அவர்களுள் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சொல்லி அனுப்புங்கள். அவர்கள் விரைந்து வந்து நம்மை குறித்து புலம்பட்டும். நம் கண்கள் நீர் பொழியட்டும், நம் இமைகள் நீர் சொரியட்டும். ஏனெனில் சீயோனிலிருந்து புலம்பல் கேட்கின்றது. நாம் இப்படி பாழடைந்து விட்டோமே, நம் மானமெல்லாம் போயிற்றே. நாட்டை விட்டு செல்ல வேண்டியதாயிற்றே. நம் குடியிருப்புகள் தகர்க்கப்பட்டனவே. பெண்டீரே, ஆண்டவரின் வாக்கை கேளீர். உங்கள் செவிகள் அவர்தம் வாய்மொழியை ஏற்கட்டும். உங்கள் புதல்வியருக்கு புலம்ப கற்றுக் கொடுங்கள். ஒவ்வொருத்தியும் அடுத்தவளுக்கு ஒப்பாரி வைக்க கற்றுக் கொடுக்கட்டும். ஏனெனில் பலகணிகள் வழியாக சாவு வந்துவிட்டது. நம் அரண்களுக்குள்ளும் அது நுழைந்துவிட்டது. தெருக்களில் சிறுவர்களையும்
பொதுவிடங்களில் இளைஞர்களையும் அது வீழ்த்திவிட்டது. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என சொல். மனிதரின் பிணங்கள் சாணம் போல் வயல்வெளிகளில் விழுந்து கிடக்கும். அவை அறுவடை செய்வோருக்கு பின்னால் விடப்பட்டு எடுப்பாரின்றி கிடக்கும் அரிகளைப் போலிருக்கும். ஆண்டவரை அறிதலே பெருமை. ஆண்டவர் கூறுவது இதுவே: ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். வலியவர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பெருமை பாராட்ட விரும்புபவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும், பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவாராக. ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர். இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்போது உடலில் மட்டும் விருத்த சேதனம் செய்திருப்போர் அனைவரையும் நான் தண்டிப்பேன். எகிப்து, யூதா, ஏதோம், அம்மோன், மோவாபு ஆகிய நாடுகளையும் முதன் தலையை மழித்து கொள்ளும் பாலை நிலத்தாரையும் தண்டிப்பேன். ஏனெனில் வேற்றினத்தார் யாவரும் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்கள். இஸ்ரேல் வீட்டார் யாவரும் இதயத்தில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்கள்.